ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்ச் பில்டர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பில்டிங் மதுரை குறிஞ்சி ரெசிடென்சி அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்டில் இருக்கோம். ஸோ இதோடைய பில்டப் ஏரியா பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60/30 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிரம்மாண்டமாக அந்த வீடு ரெடியாக இருக்குது. G+1 2 ஃப்ளோரில். ஸோ இந்த வீட்டில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். லைக் இதோடைய ஹை சீலிங்காக இருக்கட்டும், அதோடைய இந்த வீட்டில் பண்ணியிருக்க ஃபால் சீலிங், ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபால் சீலிங், சாண்டிலியர் லைட்ஸு, ஸ்டேர் கேசஸில் வந்து சென்சார் லைட்ஸு, அது வாட்டர் ஃப்ளோ டைப்பில் சென்சார் லைட்ஸு, மினி தியேட்டரு, மேலே ஜக்கூசி வைக்கிற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட்டடான ஜக்கூசியோட ஒரு ரூம் செட்டப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் பில்டிங்குடைய மெயின் கார் பார்க்கிங். 14x17 அந்த சைஸ், ஒரு பெரிய இன்னோவா பார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். ரைட் சைடில் ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் ஏரியா, வெளியிலேருந்து வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த மாதிரி. பார்க்கிங்கில் கார் பார்க் பண்ணிட்டு வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளஸ்ஸிங்காக முன்னாடியே சின்ன ஒரு கோயில் செட்டப்லேயே வச்சுருக்கோம். ஸோ ஒரு பெருமாள், அதுக்கப்புறம் ஆண்டாள், அந்த சாமியுடைய சிலை சிற்பம் செய்கிற அந்த சிற்பியை வச்சு ஒரு ரியலான ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிளஸ்ஸிங்கோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக அந்த செட். நெக்ஸ்ட்டு பார்க்கிங்லேருந்து வீட்டுக்குள்ளே போனோம்னா ஃபுல்லாக கிரானைட் ஸ்டெப்ஸு. பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் டைல்ஸு. வீட்டிலேருந்து எல்லாமே வந்து எல்லாமே கிரானைட்ஸ்லேயே வருது. கிரானைட் ஸ்டெப்ஸில் வந்து உள்ளே வந்தோம்னா இது ஒரு கிராண்டான மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இதோடைய எல்லாமே டீக் வுட் ஃப்ரேம்லேயே ரெடி ஆகிருக்கும். இங்கே ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் உள்ள டோருக்கு பின்னாடி உள்ள எல்லாமே டீக் வுட் ஃப்ரேமு, ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய செட்டப்பு இது எல்லாமே டீக் வுட் ஃப்ரேமில் வந்துச்சு. டோர்லேயும் நிறையா வந்து ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு வச்சுட்டு பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டிலுமே ரொம்ப அழகான ஒரு ஹேண்டில். வாங்க வீட்டுக்குள்ளேயே போகலாம். வெல்கம். ஸோ இதுதான் இந்த வீட்டுடைய பெரிய ஹால். லைக் இதோடைய சைஸ் வந்து பார்த்தோம்னா 14 அடி அகலம், 24 அடி நீளம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிராண்டான ஹால். ப்ளஸ் இந்த ஹாலை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுறது என்னுடைய இந்த ஹை ரூப் சீலிங் தான். ஒரு சீலிங் ஹைட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 22 அடி ஹைட் போயிடும். ஸோ அந்த சீலிங்லேயே வந்து உள்ள ஃபால் சீலிங், சாண்டிலியர் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸு, அதோட அவுட்டரில் இருக்கிற ஃபோக்கஸ் லைட்ஸு இதெல்லாம் கொடுத்து இந்த ஹாலை வந்து பயங்கர கிராண்டாக காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மெயினாக வந்து இந்த ஸ்டேர் கேசஸ், இந்த ஹாலில் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். பட் அதோட டைல் ஒர்க்கிங் பார்த்தோன்னா ஒரு 3D வியூவில் இருக்கும். இது பார்க்க வந்து ஒரு 3D லுக்கில் இருக்கும். இந்த சைடில் எல்லாமே கிரானைட் ஒர்க் பண்ணி அதோடைய லுக் அந்த அளவுக்கு வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹாலில் வந்து இது பார்த்தோம்னா அந்த ஸ்டேர் கேஸ் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கம்ப்யூட்டர் செட்டப் உடைய கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ், அந்த ஒர்க் பண்ணுறக்கூடிய அந்த செட்டப்புக்கு நான் ஆஃபீஸ் ரூம் செட்டப், அது சின்ன ஒரு செட்டப் ஸ்டாக்கஸஸ் கீழே. நெக்ஸ்ட் இந்த ஹாலோடைய ஒரு ஹைலைட் வந்து இந்த வால் ஃபுல்லாக வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் பெயிண்டிங். இது வந்து கிளைண்ட்டோட சஜஷன், கிளைண்ட்டோட ரெக்வஸ்ட், இந்த மாதிரி இந்த ஹாலில் ஏதாவது இந்த வாலில் ஏதாவது நம்ம ஆர்டிஸ்டிக் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க சஜஷனில் இந்த டிசைன் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்க ஒரு நீட்டாக ஒன்று அழகான ஒரு எலிகெண்ட்டாக வந்துருக்கு. ஸோ வீட்டுக்கு உள்ளேருந்து வர்றப்ப அவங்களுடைய அட்ராக்டான விஷயங்கள் நிறைய அந்த ஹால்லவே நிறைஞ்சிருக்கு. லைக் இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் பெயிண்டிங்கு, ஹை ரூப் சீலிங்கு, இந்த ஒரு ஸ்டேர் கேசஸ் 3D எஃபெக்டில், அது போக இது எல்லாமே ஃப்ளோரிங் எல்லாமே கிரானைட் ஃப்ளோரிங்கு. ஸோ அந்த கிரானைட்மே வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் ஒர்க்கில் அவுட்டரில் ஃபுல்லாக ஒரு ஒயிட் கலர் பார்டரும் உள்ள ஒரு பிளாக் கலர் கிரானைட்ஸும் கொடுத்து ரொம்பவே நீட்டாகவே வந்துச்சு இதோட ஃப்ளோரிங்குமே. நெக்ஸ்ட் இந்த ஹால் வந்து மெயினாக கனெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய கிச்சன், இங்கே ஒரு டைனிங் ஹால் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதுபோக மேலே நம்ம ரூஃபுக்கு போகிற ஸ்டேர் கேசஸ் இருக்குது. இதுதான் இந்த ஹால்லேருந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று வரலாம். நம்ம கிச்சன்லேருந்து போனோம்னா கிச்சன் வந்து ஒரு 15x10 அந்த சைஸ் உள்ள ஒரு பெரிய கிச்சன், ப்ளஸ் மாடுலர் கிச்சன் செட்டப்போட. இந்த கிச்சனில் வந்து நம்ம இந்த கிச்சன் டாப் கொஞ்சம் ஹைலைட்டடாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கிரானைட் ஒர்க்ஸு. இதெல்லாம் வந்து ஒரு பிளாக், ஒரு ஒயிட், இந்த மாதிரி கல்லை வந்து ரேண்டமாக வந்து ஜிக்ஸாக்காக பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக வந்துச்சு இந்த கிரானைட் ஒர்க். விண்டோவை சுற்றி இந்த கிரானைட் ஒர்க் கொடுத்து இந்த விண்டோவை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ 2 விண்டோ, ரெண்டுமே வந்து ஃபுல்லாக டீக் வுட்டு, அதை சுற்றி வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட் ஒர்க்ஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த கிச்சன்லேருந்து நமக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு ஹேட்ச் ஓப்பன் வச்சுருக்கோம். இங்கேருந்து நம்ம டைனிங்க்கு வந்து ஃபுட் ஐட்டம் சப்ளை பண்ணுறதுக்காக. இந்த கிச்சனுடைய என்ட்ரன்ஸுமே வந்து ஃபுல்லாகவே கிரானைட் பார்டர்லெஸ்லேயே கொடுத்துருப்போம். ஏன்னா கிச்சனுக்கு டோர் இருக்கிறதுனால வந்து இந்த இது ஃபுல்லாகவே வந்து கிரானைட்லேயே வச்சு சைடு வால் எல்லாமே வந்து கிரானைட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு என்ட்ரியே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த கிச்சனில். ஸோ நம்ம ஹால்லேருந்து அப்படி நம்ம கிச்சன்லேருந்து வெளியில் வந்து உள்ளே வந்தோம்னா இது ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் வந்து ஃப்ளோரிங் வந்து லப்போத்ரா ஃபினிஷிங்கில் ஃப்ளோரிங் இருக்கும்.
ப்ளஸ் இந்த டைனிங் ஏரியாவிலே ஒரு கிராண்டான ஒரு வால் ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஒரு கிளைண்டோட இன்ட்ரெஸ்ட், இப்படிதான் வேணும், டிஃப்ரெண்டாக வேணும்னு கேட்டதுனால அதோட இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னா 2 சிங்கம், சிங்கத்துக்கு நடுவில் மாடு. ஸோ ஒரு அன்பை வந்து போதிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு. ஸோ இதுக்குள்ள வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு பூஜா ரூம் வச்சிருக்கோம். டைனிங் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பூஜா ரூம் செட்டப்பு. இந்த டைனிங்க்கு ஒரு நேச்சுரல் லைட் கிடைக்கிறதுக்காக மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹை ரூஃப்ல வந்து ஃபுல் ஓப்பன் வச்சிருக்கோம். மேலே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ஒரு ஓடிஎஸ் செட்டப்ல ஓப்பன் இருக்கு. ஸோ இந்த ஹால், இந்த டைனிங் ஹாலுக்கு ஒரு நல்ல கிராண்டான வெளிச்சம், டைரக்ட் சன்லைட்டே கிடைக்கும் உள்ள. அதுவும் ஈவினிங்ல நைட்ல வெளிச்சத்துக்கு இந்த லைட் செட்டப்போட ஃபேன் இருக்கு. ஃபேன் ரொம்ப அழகா இருக்கும். இந்த டைனிங்க்கு ரொம்ப ஆப்டா இருக்கு இந்த ஃபேன். டைனிங்ல இருந்து நம்ம வெளில வந்தோம்னா ஹால்ல இருந்து அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூம். 2 பெட்ரூம் இருக்கு. அதில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட 10 அடி 10.25 அடி அகலம், 14 அடி நீளம். அந்த அளவுக்கு பெரிய சைஸ் உள்ள பெட்ரூம். ஸோ இதோடைய வுட் ஒர்க்ஸ்ல கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து நீட்டான ஒரு பிரைவேட் கபோர்ட்ஸ் வுட் ஒர்க்ஸ் தான். ஸோ இந்த ரூமுடைய ஹைலைட் வந்து இதோடைய ஃபால் சீலிங். இதோட ஃபால் சீலிங் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன்ல ஃபர்ஸ்ட் ஒரு போர்டு, அதுக்கப்புறம் ஒரு போர்டு போட்டு கட்டிங் பண்ணி அவுட்டர்ல ஃபுல்லாக ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து ஒரு நீட்டாகவே கிராண்டாக வந்துருக்கும். ஸோ இதோடைய ஃபால் சீலிங். நெக்ஸ்ட் இதோட பெயிண்டிங் எல்லாமே இந்த டெக்ஸ்டர் பெயிண்டிங்கு, இந்த கலரு, இதெல்லாமே கிளைண்டோட சஜஷன்ஸ். கலர் கம்ப்ளீட்ல அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுடைய அட்டாச் பாத்ரூம். இந்த பாத்ரூம் சைஸும் கிட்டத்தட்ட வந்து 4.5 அடி அகலம், 10.25 அடி நீளம் சைஸ் உள்ள ஒரு பெரிய பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூம்ல என்னன்னா ஒரு நீட்டான ஒரு கவுண்டர் டாப் வாஷ் பேஷன், ப்ளஸ் இதோடைய ஒரு சின்ன அக்சசரிஸ் வச்சுக்கிறதுக்காக மிரர், ப்ளஸ் அதோடைய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ஒரு செட்டப்பு. ஸோ இதோட டைல்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு சின்ன பார்டர், அது ஒரே ரெண்டு டைலை வந்து கட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். ஸோ அதோடைய ஃபிட்டிங்ஸ் வந்து வால் மவுண்டட் ஃபிட்டிங்ஸ். இதில் எல்லா ஃபிட்டிங்ஸுமே கிளைண்டோடைய சஜஷன், ஜாகுவார் ஃபிட்டிங்கில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ரொம்ப கிராண்டாக வந்துச்சு இந்த பாத்ரூம். நெக்ஸ்ட் ஹால் இருக்க செகண்ட் பெட்ரூம் போகிறோம். ஸோ இதோட டோர், இந்த ரூம் வந்து என்னன்னா கொஞ்சம் உள்ள பேசேஜ் வழியாக உள்ளே போயிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சுவிட்சஸ் எல்லாமே வந்து டச் டைப் ஒரு சுவிட்சஸ். ஜஸ்ட் நம்ம டச் பண்ணாலே வந்து கொஞ்சம் புது மாடல். ஸோ இந்த பெட்ரூம்னா இதோட பாத்ரூம் வந்து வெளியிலே இருக்கு. லைக் 6x7 அந்த சைஸ் உள்ள ஒரு பெரிய பாத்ரூம். காமன் டாய்லெட், லைக் ரூம்ல இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாலில் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூமுக்கு வெளியிலே இருக்கு இந்த பாத்ரூம். ஸோ இதோடைய கவுண்டர் டாப் பார்த்தோம்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் உள்ள கவுண்டர் டாப். ப்ளஸ் அதோடைய இது மிரர் வந்து சேம் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் செட்டப்ல உள்ள ஒரு மிரர். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப்பு. ஒரு இந்தியன் டாய்லெட் பாத்ரூம் தான் இது. ப்ளஸ் அக்சசரிஸ் எல்லாமே அதே சேம் ஜாகுவார்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸுமே வந்து சின்ன ஒரு கிரானைட்லேயே வந்து இந்த பார்டர் மாதிரி கொடுத்து கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் உள்ள வந்தோம்னா இது வந்து ஒரு 10x12 அந்த சைஸ் உள்ள ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட வால் பெயிண்டிங் எல்லாமே வந்து கிளைண்ட் சஜஷன். ஒரு சைடு டார்க்கான டெக்ஸ்சர் பெயிண்டிங், மற்றெல்லாம் ஒரு லைட் கலர்ஸ். ஸோ இந்த ரூமுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தோம்னா இதோடைய ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங் பார்த்தோம்னா ஒரு 3-4 லேயருடைய ஃபால் சீலிங் இருக்கும். ப்ளஸ் கிரில் உள்ள வச்சு லைட்டிங் டிஃப்ரெண்டாக கொடுத்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இந்த ரூமுடைய ஃபால் சீலிங். இந்த மொத்த வீட்லையுமே இந்த ரூமுடைய ஃபால் சீலிங் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும், ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இது அந்த பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய வுட் ஒர்க்கும் கபோர்ட்ஸ் எல்லாமே வுட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஹாலில் இருக்க மெயின் ஸ்டேர் கேஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டேர் கேசஸில் ஃபுல்லாகவே கிளாஸ் ஹேண்ட் ரைல்ஸு, ஜிக்ஸாக் ஸ்டேர் கேசஸ்ஸு, வாலில் ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்ன்னு கொடுத்து கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேர் கேஸில் மெயின் ஹைலைட் வந்து இதோடைய சென்சார் லைட்ஸ். நம்ம ஜஸ்ட் என்ட்ரானாலே நமக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ செட்டப்பில் ஒரு சென்சார் லைட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நைட்டில் நம்ம செப்பரேட்டாக சுவிட்சை தேடணும்னு அவசியம் இருக்காது. ஆன்லைன் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் வந்தாலே நமக்கு முன்னாடி லைட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வாட்டர் ஃப்ளோ, அதாவது ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரியே நம்ம இந்த ஜிக்ஸாக் டைப்பில் போட்டிருக்கனால இதோட ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாகவே வந்திருக்கும். ஸோ இது இங்கே வரையும் என்ட்ரு ஆயிருக்கும். இங்கே ஒரு எக்ஸிட்டோடைய சென்சார் இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்குறப்போ இங்கேருந்து லைட்ஸ் ஸ்டார்ட் ஆகி ரிலே ஆகி அங்கேருந்து நமக்கு வந்து லைட்ஸ் மேலே வந்தோன்னா வியூ ஆகிறது இந்த புத்தருடைய படம். வீட்டுக்குள்ளேருந்து என்ட்ரானாலும் இந்த புத்தர் படம் தெரியும். இது வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய சைஸில் மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இந்த புத்தர் சிலையை தாண்டி உள்ளே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மொத்தம் 3 ரூம்ஸ் இருக்குது. 2 பெட்ரூம், ஒரு ரூம் வந்து டெடிகேட்டடாகவே மினி தியேட்டர் செட்டப்பில் வச்சுருக்கோம்.
ஸோ உள்ளவங்க பார்க்கலாம். ஸோ இந்த மினி தேட்டர் இந்த செட்டப் வந்து பார்த்தோம்னா 12x20 அந்த சைஸ் உள்ள ஒரு நல்ல ஒரு கிராண்டான சைஸு. அதில் ஒரு 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 நார்மலான ஒரு 6 பேர் 7 பேர் ஒரு ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலி இருந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு, மூவி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு தேட்டர் செட்டப் உள்ள ஒரு ரூமு. ஸோ இதோட சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ப்ளஸ் இதோடைய லைட்டிங்கு, மேலே வந்து கேசட் டைப் ஏசி, ஸோ அதோட வெண்டிலேஷனுக்காக. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ரூம் இது வந்து. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஒரு மூவியை பார்க்கலாம். லைக் ஒரு ரெக்லினர் ஸ்டெப்பு, ரெக்லினர் சீட்டிங்கோட ரொம்ப ரிலாக்ஸாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துக்கு, இந்த மூவி செட்டப்பில் ரூமை. ஸோ ஃபேமிலி டைமுக்கு ஏற்ற ஒரு செட்டப்புள்ள ஒரு ரூம் தான் இது வந்து. ஸோ நம்ம தேட்டர் ரூமை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா அடுத்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம், இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x14 அந்த சைஸ் உள்ள ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ இதோடைய கலர் செலெக்ஷன் ஆஸ் யூஷுவல் கிளைண்டோடைய சஜஷன், அவங்க செலெக்ஷன் பண்ண கலரு. ஸோ இந்த பெட்ரூமுடைய ஹைலைட் வந்து இதோடைய ஃபால் சீலிங். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கும். ஒரு 1 2 3 4 ஸ்டெப்பில் வந்து ஃபால் சீலிங் வந்திருக்கும். கலர் வந்து ஒவ்வொரு கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க்ல. ஸோ இதோட லைட்டிங் எல்லாமே வந்து ப்ரொஃபைல் லைட்டிங்கில் பண்ணி நீட்டாக வந்துச்சு இந்த ஃபால் சீலிங். ஸோ இதுதான் பெட்ரூம். இதோடைய வுட் ஒர்க், இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பிளைவுட் கபோர்டில் வுட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது கிளைண்ட்டு, வீட்டுடைய அந்த கிளைண்ட் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து ஆர்டிஸ்டிக்காக ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பாத்ரூம், இந்த பெட்ரூமுடைய பாத்ரூம் வந்து இந்த வுட் ஒர்க் உள்ளே இருக்குது. ஸோ வெளியிருந்து பார்த்தா பாத்ரூம் இருக்குது தெரியாது, பட் நம்ம இந்த வுட் ஒர்க்லாம் ஒரு டோர் செட்டப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து உள்ளே வந்தோம்னா ஒரு நீட்டான பாத்ரூம் உள்ளே இருக்குது. ஸோ இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தோம்னா 4.5x10 ரெகுலர் சைஸ் இது. ஸோ ஒரு சூப்பரான பாத்ரூம். இதுவும் அதோடைய 2 டைலு, அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்டர் கொடுத்து ஒட்டி கொஞ்சம் அதை டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் இருக்கும். இதோட நம்ம வாஷ் பேஷன், கவுண்டர் டாப் வாஷ் பேஷன், ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ். கீழே பார்த்த மாதிரி நம்ம அதை ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மிரர். ஸோ எல்லாமே ரொம்பவே யூட்டிலைசபிளான ஒரு பாத்ரூம், ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ இந்த டோர் தான் இதோட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஃபுல்லாகவே வுட்டு டைப்பில் இருக்கனால வந்து பாத்ரூம் இருக்கிறது தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜ் அதில் வந்து கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரூமை தாண்டி செகண்ட் ரூமுக்கு வெளில வர்றதுக்கு வந்து வெளில வந்தோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பால்கனி. ரொம்ப அழகாகவே வந்துச்சு இந்த பால்கனி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே, அந்த பார்க்கிங்க்கு மேலே இருக்குது இந்த பால்கனி. ஸோ ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் கொஞ்சம் ஒரு 10 பேர் 12 பேர் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான செட்டப் உள்ளது அந்த பால்கனி. ஸோ இது எல்லாமே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஒரு கேரளா டைப் உடன் ஃபர்னிச்சர்ஸில் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இனி இதில் ஒரு டிவி செட்டப் வர வேண்டியது இருக்குது. டிவி அது இங்கே அல்லது இங்கே நான் டிசைட் ஆகலை. ஸோ மேபி இங்கே வந்துடலாம். இங்கே வந்துச்சுன்னா ஒரு டிவி வச்சுட்டு ஒரு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேசியஸான இடம். ஸோ ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. ப்ளஸ் வெளியில் இருக்க அந்த பால்கனி வந்து பெரிய விண்டோ இருக்குது, வென்டிலேஷனுக்காக வந்து இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நல்லாவே காற்றோட்டமாக இருக்கும். ஈவினிங் டயத்தில் ஒரு சின்ன ஒரு லைட் மட்டும் போதும், நல்ல ஒரு காற்றோட்டமாக ஈவினிங் ஒரு டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு ரூம் தான் இந்த ஏரியா. ஸோ பால்கனிலேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் போகிறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பெட்ரூம் வந்திருக்கும். ஹலோ டெட்டி. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10x12 அந்த சைஸ் உள்ள ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் வந்து இதோட ஃபால் சீலிங்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் வந்திருக்கும். ஒரு கர்வ் டைப்பில் 2 ஸ்டெப்பு, அது உள்ள ஸ்ட்ரிப் லைட்டு, ஒரு ஃபோக்கஸ் லைட்ஸு ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்திருக்கும். இதோட வால் பெயிண்டிங் வந்து கிளைண்டோட இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அந்த அந்த பட்டர்ஃப்ளை டைப்பில் பெயிண்டிங்லேயே வந்திருக்கும். ஸோ இதோடைய வால் யூனிட்டு இது எல்லாமே வந்து கபோர்டு எல்லாமே வந்து உடனில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்த பெட்ரூமுடைய ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த பாத்ரூம் தான். ஸோ இந்த பாத்ரூமில் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருக்கோம், வந்து பார்க்கலாம். லைக் இந்த பாத்ரூமுடைய சைஸே பெரிய சைஸ், 10x8 அந்த சைஸ் உள்ள ஒரு பெரிய பாத்ரூம். ஸோ இந்த பாத்ரூமில் வந்து இதோடைய ஹைலைட் வந்து இந்த தான், ஒரு ஸ்டீம் பாத் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு கேபினெட். ஸோ இது ஜஸ்ட் இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டீம் பாத் எடுக்கிற அளவுக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸான ஒரு கேபினெட். இது ஃபுல்லாக ஜாகுவார் பிராண்டில் உள்ள செட்டப் இது. ஸோ உள்ளே வந்து ஷவர், அதுவே ஃபுல்லாக வந்து ஒரு ரெயின் வாட்டர் ஷவர் அளவுக்கு உள்ள ஒரு பெரிய ஷவர். இது ஸ்டீம் பாத் முடிச்சுட்டு வேணும்னா ரெகுலர் பாத்ரூம் வேணும்னா ரெகுலராக பாத் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. சேம் நம்ம எல்லா இடத்துல யூஸ் பண்ண அந்த வால் யூனிட்டு, வால் கேபின், வால் டைப், வால் மவுண்டடு WC. நெக்ஸ்ட் இதோடைய சேம் எல்லா கீழே நம்ம பார்த்த அதே டைப் உள்ள அந்த பெடஸ்டல் டைப்பு
வாஷ் பேஷன் ப்ளஸ் அதோடைய செட்டப்பில் வந்து மிரர்ஸ். ஸோ இதான் இந்த பாத்ரூமுடைய டோட்டல் இந்த வீட்லேயே ஹைலைட்டான பாத்ரூம் இதுதான். ரொம்பவே கிராண்டாக இந்த பாத்ரூம் வந்துச்சு. ஏன்னா மெயின் அந்த சைஸ் பெருசு, அந்தளவுக்கு 10 கேட்டுங்கிறது ரெகுலராக கிச்சன் சைஸ், ஒரு நார்மலான வீட்டில் கிச்சன் வைக்கிற சைஸு. ஸோ அந்த சைஸில் பாத்ரூம் வந்தனால பெரிய கேபினெட்டை அகாமடேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்பேசிஸ் கிடைச்சிச்சு. ஸோ இதான் இந்த பெட்ரூம். இந்த பெட்ரூம்ல வெளியில் வந்தோம்னா நம்மளுடைய பால்கனியிலேருந்து அப்படியே நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமும் ரொம்ப கிராண்டாக இருக்குது. மேலே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வந்தோம்னா மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதோட ஃப்ளோரிங் எல்லாமே வந்து கூல் ரூஃப் டைல்ஸ். ஸோ தெரிஞ்சது தானே, ரொம்பவே எவ்வளோ ஹாட்டான டயத்தில் நின்னாலும் கால் சுடாது. அந்தளவுக்கு ஒரு லைட்டான ரெஃப்ளெக்ஷன் தான் ஹெவியாக இருக்கும், அந்த ஹீட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால. ஸோ இந்த மொட்டை மாடியிலுமே வந்து நம்ம மாடி தோட்டம் செட்டப்புக்கு வந்து நம்ம கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி மண் அடிச்சிருக்கு. இனிமேல் நம்ம சீடிங் பண்ணோம்னா அதில் மாடி தோட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி அங்கே இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையுமே வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கோம். ஏசியோட அவுட்டோர் யூனிட்ஸ் எல்லாம் மேலே வந்துருச்சு. இதுதான் நம்ம கீழே பார்த்த டைனிங் ஹால். மேலே இருக்குது நம்ம வந்து டஃபான் கிளாஸ் போட்டிருக்கோம். ஆளே ஏறி நிற்கலாம், எந்த டேமேஜ் ஆகாது. கீழே நம்மளுடைய டைனிங் ஹால் இருக்குது. இங்கேருந்து டேரெக்ட் சன்லைட் நமக்கு அங்கே தான் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த மொட்டை மாடியுடைய செட்டப்பு. நம்ம இந்த இதுலேருந்து ஒரே ஒரு ரூம் மட்டும் வச்சுருக்கோம். இந்த ரூமில் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், உள்ள வாங்க. ஸோ இது மெயின் டோர். இந்த ரூமுக்கு ரொம்ப தூரத்து உள்ளே வந்தோம் அப்படின்னா வாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு பாத் டப் ஜக்கூசி வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரூமு. ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் குளிக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய ஸ்பேசஸ் உள்ள ஜக்கூசி, ஜாக்வார் பிராண்டு. ஸோ ஃபேமிலி டைமை என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியான ஒரு செட்டப். ஸோ 4 பேர் ஃபுல்லாக இதோடைய மசாஜ் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. வாட்டருடைய அந்த மசாஜஸ்ஸு, வாட்டருடைய ப்ரொப்பலண்ட் நிறையா இருக்குது. ஸோ இது இப்போ தான் செட்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ தண்ணியெலாம் ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் தான் அதோடைய ஃபீல் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு. ஸோ இது ஒரு ரூமு, சின்ன ரூம் உள்ள ட்ரெஸ்ஸிங்காக. ஸோ குளிச்சுட்டு இந்த ரூம் வந்து நம்ம வந்து ஒன்லி ட்ரெஸ்ஸிங் பர்பஸஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. ட்ரெஸ்ஸிங்காக இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாத் டப் உள்ள இந்த ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. சூப்பரான பெட்ரூம். மொட்டை மாடியில் ஒரு வியூ. இந்த பெட்ரூம் வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக மேலே இருந்துட்டு டோட்டல் வியூவை ஹைலைட்டான அந்த வியூவை பார்த்துட்டு இங்கே ஒரு பால்கனியோடு இருக்குது. இந்த பெட்ரூம் 10க்கு 12 அதே சைஸ். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா அதே சைஸ் உள்ள அதே ஃப்ளோருக்கு மேலே உள்ள பெட்ரூம். ஸோ இதோட ஃபால் சீலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். பேஸாக ஒயிட் கலர் ப்ளஸ் உள்ள ஒரு வயலட் கலர் மட்டும் கொடுத்தது. ஸோ இதோடைய பாத்ரூமும் அதே சேம் நம்ம இதில் பண்ணதான். நம்ம கீழே பார்த்த மாதிரியே ஸோ வுட் ஒர்க் பண்ணியிருப்போம். அதோடைய வுட் ஒர்க்லேயே அதோடைய டோர் இருக்கும். அதுக்குள்ளே இந்த பாத்ரூம் ரொம்ப கிராண்டாக வந்திருக்கும். சூப்பராக 2 டைல்ஸ் தான், ஒரு டார்க்கு ஒரு லைட்டு, இதையே கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக வந்திருக்கும். சேம் அதே வால் கேபினெட்டு, வால் மவுண்டடு டாய்லெட்டு ப்ளஸ் ஒரு பெடஸ்டல் வாஷ் பேஷின், அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, இது மிரர், அதோடைய அக்சசரிஸ் வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் உள்ள மிரர். ஸோ இது மாதிரி சேம் கீழே அதே பாத்ரூம் செட்டப் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸோட இருக்கும். ஸோ பாத் டப்பு, ஒரு பெரிய பெட்ரூம், அதோட ஒரு பால்கனி செட்டப். ஸோ என்னோடைய பர்சனல் ஃபேவரட் இந்த ரூம் தான். நீங்கள் சோலோ வைப் பண்ணுறதுனாலும் சரி, இந்த ஃபேமிலியோட ஃபேமிலியாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, ரொம்ப சூப்பரான ரூம். அதுக்கு ஒரு பாத் டப் ஏரியா, ஒரு ரூமு. ஸோ ஈவினிங்கில் வெளியில் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பால்கனி செட்டப்போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இந்த வீடு. லைக் ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், ஹைரைஸ் சீலிங்காக இருக்கட்டும், ஸ்டேர் கேசஸாக இருக்கட்டும், ஜக்கூசி, மினி தியேட்டர், இதெல்லாம் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. இந்த வீடு இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ சூப்பராக வந்ததுக்கு மெயின் சப்போர்ட் இந்த வீட்டுடைய கிளைண்ட் திரு சக்திவேல் அவர்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இந்த நம்மளோட சப்போர்ட்டிவாக இந்த பிரமாதமாக கொண்டு வந்து கையில் கொடுத்தது நம்மளுடைய ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு நன்றி. இது எல்லாத்தையும் சாத்தியமாக்கி கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி. இந்த வீடியோஸை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த வியூவர்ஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு அழகான அடுத்த ஒரு ப்ராஜெக்டில் சீக்கிரத்திலே சந்திப்போம். தேங்க்யூ.